Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப் டு டிசம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் வரும். ஃபிசிக்ஸில் அப் டு சவுண்ட் லெசன் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ் வரைக்கும், சில ஸ்கூலில் வந்து வாட்டர் வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கவர் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 10 1 மார்க் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஹவு மெனி பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த எஸ்ஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன், தென் ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஆன்சர் பிரீஃப்லி. ரோமன் நம்பர் 7ல ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் அண்ட் செவன்த் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், பேஜ் நம்பர் 20. Roman number 8ல first one important, second one important and fifth one important question. Then 6, 7, 8 important question. Roman number 9 answer briefly. First one important, third one important, fourth one important. இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது வந்து ஸ்டேட் பாஸ்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5 இது இம்பார்ட்டன்ட். 2, 4 and 5. 5 வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 லைட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜ் நம்பர் 34 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ஆன்சர் பிரீஃப்லியில் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ஃபோக்கல் லென்த், கிவ் எனி டூ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர் இருக்கு, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து எல்லா பிசிக்ஸ்ல இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லா லெசன்லயும் நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க. யூனிட் 4 ஹீட். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 44 ரோமன் நம்பர் 6ல ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தென் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 5, 6, 7. ஸோ இந்த லெசன்லயும் 2 மார்க்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் தவிர்த்து 1, 3, 4, 5, 6, 7 இம்பார்ட்டன்ட். டீட்டெயில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சாரி, தேர்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 1 and 3. தென் யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி, பேஜ் நம்பர் 58. ஆன்சர் பிரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வாட் இஸ் எர்த்திங், வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட், வாட் இஸ் எலக்ட்ரோபிளேட்டிங், கிவ் சம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங். 2, 3, 4, 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் 2, 3, 5. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, தேர்ட் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அண்ட் தென் ஃபிஃப்த் ஆல்சோ இன் 3 டிஸ்ட்ரிக்ட் தே ஹேவ் பீன் ஆஸ்க்ட். ஸோ லிசன், இங்கே செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 3 டீட்டெயில் நீங்க படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் யூனிட் 6 சவுண்ட், பேஜ் நம்பர் 70. ஆன்சர் பிரீஃப்லி ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தென் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட். எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட், தென் எயித்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் வந்து இம்பார்ட்டன்ட். ஹாஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டன்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7 மேக்னட்டிசம், பேஜ் நம்பர் 82. ஸோ மேக்னட்டிசம் வந்து உங்களுக்கு ஜனவரி மந்த் போர்ஷன் வரும் பாருங்க. ஸோ அப் டு சவுண்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ், பேஜ் நம்பர் 94. மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசன்ல பேஜ் நம்பர் 102ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் டக்டிலிட்டி இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்பர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் நம்பர் 7, நம்பர் 9. 1, 3, 5, 7, 9 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து ஆன்சர் பிரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சாரி, 2, 3, 4, 5, தென் 7, 8, 9. ஓகேங்களா? ஸோ கிவ் ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட் மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஆஸ் யூஷுவல் தரோவா பார்த்துக்கோங்க. 112 டிஃபைன் அ கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், டிஃபைன் கேட்டலிசிஸ், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் பொல்யூஷன், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட், வாட் இஸ் டார்னிஷிங், கிவ் அன் எக்ஸாம்பிள். 1, 3,
5, 6, 9 and 10. Role of catalyst in a chemical reaction. Why photosynthesis is a chemical reaction. டீடைல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. செகண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டீடைல் இம்பார்ட்டன்ட். தென் யூனிட் 11 ஏர். ஸோ இந்த லெசன் பேஜ் நம்பர் 122. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ்மே. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன், யூசஸ் ஆஃப் நைட்ரஜன், reaction of nitrogen with non-metals, global warming, dry ice. 5 questions में important question. Detail வந்து second one important and then fourth one repeated கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப important question. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. why does the fish die? இது ப்ரீவியஸ் இயர் 2023லையும் கேட்டிருக்காங்க and then 2022லையும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 12 atomic structure. Page number 137. Answer briefly. First one important, second one important, third one important, 6 and 7. 1, 2, 3. Law of conservation of mass, law of constant proportion, properties of anode rays. 3 question, important question. And then 6th one, what is the chemical equation? Then write the names of the following components. 7th one, compounds oda names. 7th one important. Answer the following. First one important and then second important, third important, fourth one important. Unit 13 water. Page number 153. Give reasons la second and third. First, second and third இது மூணுமே important. அடுத்து define the following la third and fifth இது ஃபுல்லாவே நீங்க படிக்கிறது best. Next page number 154 ல பாத்தீங்கன்னா answer in brief ல 1, 3, 5 இந்த மூணு question important question. டீடைல பொறுத்த வரைக்கும் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆசிட் அண்ட் பேசஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் உங்களுக்கு. பேஜ் நம்பர் 164ல ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிரீஃப்லியில் ஆசிட் டிஃபைன் இருக்கு இல்லையா? அது இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் ஒன் ரைட் எனி 4 physical properties of acids இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட். 1, 2, 4 and 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 165ல சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் இன் டீடைல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தென் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இன் அவர் டெய்லி லைஃப். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது வந்து டிசம்பர் மந்த் போர்ஷன் வரைக்கும் ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயாலஜி யூனிட் 16 மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதுல இருந்து யூனிட் 20 வரைக்கும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பேஜ் நம்பர் 180. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அது வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பேஜ் நம்பர் 190. ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் த நேம் ஆஃப் எனி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் இது எல்லாமே வந்து ஸ்மால் கொஸ்டின், ஸ்மால் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆன்சர் ப்ரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபிஃப்த். Second question, what are antibiotics? What are pathogens? Why microorganisms are essential for agriculture? Second question, third question, fifth question, half-yearly important questions. Detail பொறுத்த வரைக்கும் 1, 2 and then 5. Short note on bacteria and its structure. Microorganisms are useful in the field of medicine. And then write a short note on probiotics. First question, second question and fifth question, important question. Next, unit 17, plant kingdom. Page number 203. Define thallus. First question important, second, third and fourth. 1, 2, 3, 4 questions important question. Next பார்த்தீங்கன்னா Roman number 6 answer briefly. Second one, write any 3 economic importance of algae important. அடுத்து write the differences between algae and fungi, very very important. Then fifth one, write any 4 characters of pteridophytes இருக்கு இல்லையா? அது important. டீடைல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் draw the outline of Bentham and Hooker system of classification important. அடுத்து write any 5 differences between monocot and dicot plants இருக்கு இல்லையா? அது important. Fifth one, write the names of medicinal plants and explain their uses. 1, 2, 5 இந்த questions important question. Unit 18 organization of life. So இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 216. ஸோ பார்த்தீங்கன்னா first Roman number 5 la first question, what is cell differentiation? And then second one, state different types of tissues. Mention the function of alveoli. Fourth question, sixth question. 1, 2, 3, 4 and then sixth question. Roman number 6 answer briefly. First one, define prokaryotic cell. அடுத்து tabulate the differences between aerobic and anaerobic, very very important question. Why the human eye is compared with camera?
Third question, important question. Detail பொறுத்த வரைக்கும் first and third very very important. Structure of human IU important. Differentiate between inhalation and exhalation. இது important. Unit 19, movements in animals. So இந்த lessonல page number 230. Answer very briefly. What is skeleton? What is cranium? Why our backbone is slightly movable? Differentiate axial and appendicular skeleton. What is ligament? 1, 2, 3, 4, 5 question. Important questions. Sixth one, define muscle. இது வரைக்கும் ஆன்சர் பிரீஃப்லியில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஃபாலோயிங் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஃபரன்ஷியேட் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். ஏதாச்சும் ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக வரும். அடுத்து தேர்ட் ஒன், ஹவு இஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் அ பேர்ட் வெல் சூட்டட் ஃபார் ஃப்ளையிங்? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் இன் ஹியூமன் பாடி? ஃபோர்த் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட், third and fifth question important question. 1, different types of joints. அடுத்து types of movement seen in living organisms. இது important. Fifth question important question. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 242. வாட் இஸ் அடலசன்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அடுத்து லிஸ்ட் அவுட் த சேஞ்சஸ் விச் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன், வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன்? எக்ஸ்பிளைன் மெனார்கி. இம்பார்ட்டன்ட். ஹவு இஸ் அடலசன்ஸ் டிஃபர் ஃப்ரம் சைல்ட்ஹுட்? 1, 2, 4, 5 and 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த பிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டியூரிங் அடலசன்ஸ்? இம்பார்ட்டன்ட். தென் fourth one, explain the nutritional needs of adolescents in brief. இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன் வரைக்கும் நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு இருக்கு, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு தரணும்? 1 marks ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அடுத்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம் சம்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு செகண்ட் கண்டிப்பா இது எல்லாமே இதுல இருந்து ஒரு கொஸ்டினாவது வரும். 1 marks தரவா படிச்சுக்கோங்க. அடுத்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபைன் அப்படின்னு கொஸ்டின் இருக்கிறது, டிஃபரன்ஷியேட், டிஸ்டிங்விஷ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிவ் ரீசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே நீங்கள் தாராளமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 100க்கு தாராளமாக நீங்கள் above 90 ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.